ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக ஒரு நாள் சாப்பிட்லாம்ல. இன்னைக்கு நான் செய்ய போகிறது ஓட்ஸ் தோசை. அன்றைக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஓட்ஸில் செஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓட்ஸ் தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 டம்ளர் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதே அளவு அரிசி மாவு, அதில் பாதி கோதுமை மாவு, ரவை. அதாவது கோதுமை மாவும் ரவையும் அரை டம்ளர் எடுக்கணும். ஓட்ஸும் அரிசி மாவும் ஒரே அளவு ஒரு டம்ளர் எடுக்கணும். உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் காரத்துக்கு. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த ஓட்ஸை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில். ரவையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது ரெண்டத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ இது கூட இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். உப்பு தேவையான அளவு, இந்த கோதுமை மாவு, இந்த அரிசி மாவு எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம அரைச்சிடலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் அரைச்சிடுங்க. அதான் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம பச்சை மிளகா கூட தனியாக சேர்த்துக்கலாம். ஆனால் இது கூட நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம்னா காரம் வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவிடும். அதுக்காக தான் வந்து நம்ம அரைச்சிட்டோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் மட்டும் மிக்ஸி கழுவி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம தோசையாக ஊற்றலாம். இந்த அளவுக்கு திக்காகவே இருக்கட்டும். ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட அரை பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இல்லைன்னா நமக்கு வந்து தோசை வந்து பிளெயினாக தான் இருக்கும். இந்த கலர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிட்டேன். 2 தேங்காய் சில் துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது நம்ம அடைக்கு என்னம்லாம் சேர்க்குறோமோ அதே தான் எல்லாமே சேர்த்துருக்குறேன். இது நம்ம சுட்டோன்னா நமக்கு அடை மாதிரி தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்தவுடனே பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சுல. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடை தோசைக்கு மாதிரி ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். உப்புலாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்குது. மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தோசை அதை ஊற்றலாம். தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப அகலமாலாம் ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு சின்னதாகவே ஊற்றிக்கோங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் வேணால் கூட சேர்த்துக்கோங்க. மூடி வைக்கிறேன். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நீங்கள் கார சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எதுவும் இல்லைனா சீனி கூட வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மினிமம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம், அப்புறம் உள்ளெல்லாம் வேகாது. நல்லா 2-3 தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறம் உள்ளெல்லாம் வேகாது, மாவாட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே பருப்பு அடை ரெசிபி ஒன்று போட்டிருக்கிறேன், பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம தயிர்லாம் ஊற்றிருக்கிறதுனால தோசையே நல்லா சாஃப்டாக இருக்கும். தோசையை எடுத்துக்கலாம். நான் அடுத்த இன்னொரு தோசை ஊற்றலாம். இதில் நெய் ஊற்றிக்கிறேன். ஓட்ஸ் தோசை ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
செம சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு நான் கார சட்னி தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து சாம்பார் கூட வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லையா, வெறும் சீனி கூட வச்சுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு தெரியாது இது நம்ம ஓட்ஸில் தான் செஞ்ச தோசைன்னு, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு. வேற ஒரு டிஷ்ஷோட திரும்பி வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.